தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. திருமணமாகி 2 வாரங்களில் பெண் பலி, துயரத்தில் உறவுகள். யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை, சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவு. கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் SMS தொடர்பில் எச்சரிக்கை. சமையல் எரிவாயு விலை திருத்தம், லிட்ரோ நிறுவனம் அறிவிப்பு. மோட்டார் சைக்கிளில் பயணித்த மாணவர்களுக்கு எமனான பேருந்து, 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. ராஜபக்ஷ குடும்பத்திற்கு பேரிடி, 2 பிடியாணை உத்தரவு. அடங்காத ரசிகர்களால் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு சிக்கல். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். களுத்துறை பண்டாரகம பிரதேசத்தில் திருமணமாகி 2 வாரங்களே ஆன நிலையில் இளம்பெண் பொறியியலாளர் விபத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் மதுஷானி பத்ரன என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உடலுறுப்புகள் பலரது உயிர்காக்க தானம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் தேதி மதுஷானியின் தந்தைக்கு மருந்து வாங்குவதற்காக கணவனுடன் பத்திகமவிற்கு முச்சக்கர வண்டியில் சென்றுள்ளார். அன்றிரவே மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கணவனுக்கு ஏற்பட்ட நித்திரை தூக்கத்தினால் முச்சக்கர வண்டி மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மதுஷானியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பிற்கு மாற்றப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி கடந்த 24ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே அவரது வாழ்நாள் ஆசையாக இருந்தது. இன்று அவரது உறுப்புகள் மூலம் பல உயிர்கள் வாழும் என அவரது கணவர் சதுரங்க அவ்லிஸ் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்தார். மதுஷானி தனது பாடசாலை காலத்திலிருந்தே ஏழை மாணவர்களுக்கு உணவு மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கி வந்துள்ளார். அத்துடன் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கான பத்திரத்திலும் அவர் ஏற்கனவே கையெழுத்திட்டிருந்தார் என அவரது கணவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவபீட மூத்த விரிவுரையாளர் தயாளினி திலீபனின் கொலை வழக்கை யாழ் நீதவான் நீதிமன்றம் எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு திகதியிட்டுள்ளது. அதுவரையில் சந்தேக நபர்களான படுகொலையானவரின் மகளையும் மருமகனையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலம் 21ஆம் தேதி தனம்கிளப்பு பகுதியில் உள்ள பற்றைக்காட்டிற்குள் இருந்து சடலம் மீட்கப்பட்டது. சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். இன்றைய தினம் வியாழக்கிழமை வரையில் இருவரையும் விளக்கமறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான மகளும் மருமகனும் மன்றில் முற்படுத்தப்பட்டதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. அதன்போது நீதிமன்ற விசாரணைகளில் தலையீடு செய்வது போன்றும் நீதிமன்றை அவமதிப்பது போன்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் தகவல்கள், செய்திகள் வெளியாகியமை தொடர்பில் சந்தேக நபர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆதாரங்களுடன் தமது கடும் ஆட்சேபனைகளை மன்றில் முன்வைத்தனர். அத்துடன் சந்தேக நபரான மகளை உளநல வைத்தியர் முன் முற்படுத்தி உளநல சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் உளநல ஆலோசனைகளை பெற மன்று அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். அதனையடுத்து சந்தேக நபரான பெண்ணை உளநல சிகிச்சை பெற அனுமதித்த மன்று ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வழக்கை எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு திகதியிட்டதுடன் அன்றைய தினம் வரையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
நாட்டில் அண்மை காலமாக குறுஞ்செய்திகள் ஊடாக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் சந்தேகத்திற்கிடமான குறுஞ்செய்திகள் மற்றும் இணைய இணைப்புகள் குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு காவல்துறை ஊடக பிரிவு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: உங்களுக்கு வரும் குறுஞ்செய்திகளில் உள்ள இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதற்கு முன்னர் அதன் இறுதி பகுதியை நன்கு அவதானிக்க வேண்டும். குறிப்பாக நெட், XYZ மற்றும் CC போன்ற வழமைக்கு மாறான முனைகளை கொண்ட இணைய இணைப்புகளை திறக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான இணைய முகவரிகள் பெரும்பாலும் தனிநபர் தரவுகளை திருடுவதற்கும் வங்கிக் கணக்குகளில் உள்ள பணத்தை மோசடி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. அறிமுகமில்லாத நபர்களிடம் இருந்து வரும் இவ்வாறான செய்திகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை எக்காரணம் கொண்டும் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எதிர்வரும் 5ஆம் தேதி வெளியிடவுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன இந்த விடயத்தை குறிப்பிட்டார். புதிய விலை திருத்த பட்டியல் நிதியமைச்சிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிதியமைச்சின் அனுமதி கிடைத்தவுடன் புதிய விலை திருத்தம் அறிவிக்கப்படும் எனவும் அதுவரையில் தற்போது விற்பனை செய்யப்படும் விலையில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டின் நுகர்விற்கு தேவையான சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகனும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினருமான சமிந்திர ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க ஆகியோரை கைது செய்வதற்கான திறந்த பிடியாணைகளை பிறப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்ச புகார்கள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து இந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டன. ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் இந்த பிடியாணைகளை பிறப்பித்தார். இந்த உத்தரவை இலங்கையில் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்குமாறும், சந்தேக நபர்கள் நாட்டிற்குள் வருகை தந்தால் அவர்களை கைது செய்து அது குறித்து ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்குமாறும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கு நீதவான் உத்தரவிட்டார். ஏர்பஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சமாக பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன மார்ச் 12ஆம் தேதி ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் இன்று காலை நிகழ்ந்த ஒரு துயரமான சாலை விபத்தில் உயிரிழந்ததுடன் மற்றொரு மாணவர் படுகாயமடைந்தார். திகன திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு பேருந்து பல்லேக்கலை ராணுவ முகாமிற்கு எதிரே உள்ள கண்டி திகன சாலையில் அவ்விரு மாணவர்களையும் ஏற்றி சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மோதிய வேகத்தில் மாணவர்கள் இருவரும் பேருந்தின் அடியில் சிக்கிக் கொண்டதால் ஒரு மாணவர் உயிரிழக்க நேரிட்டதுடன் மற்றொரு மாணவர் பலத்த காயங்களுக்கு உள்ளானார். விபத்தில் உயிரிழந்தவர் 12ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவர் ஆவார். காயமடைந்த மற்றொரு மாணவர் தற்போது கண்டி தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து நிகழ்ந்த நேரத்தில் பல்லேகலை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவிருந்த கண்டி பள்ளிகளுக்கு இடையிலான ஒரு முக்கிய கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்யும் பணிகளில் உதவுவதற்காகவே இரு மாணவர்களும் சென்று கொண்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் அனல் பறக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மட்டுமல்லாமல் திருச்சி கழக தொகுதியிலும் போட்டியிடுகிறார். எனவே வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக இன்று காலை அவர் விமானம் மூலம் சென்னை வந்தார். வேட்பு மனு தாக்கல் முடிந்த பின் அவர் போலீசார் அனுமதி கொடுத்திருந்த இடத்தில் நின்று வாக்குகள் சேகரித்தார். விஜயை பார்க்கவும் அவரின் பேச்சை கேட்கவும் அவரின் ரசிகர்களும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் நிறைய பேர் அங்கே கூடிவிட்டனர். அப்போது வெளியில் 2 பெண்கள் மயக்கமடைந்தனர்.
உடனே தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவர்களை மீட்டு முதலுதவி செய்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் கார் மோதியதில் ஒரு காவலரின் கால் முறிந்தது. ஒரு பக்கம் சில பெண்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் விஜயை பார்க்க வந்திருந்தனர். குழந்தையை தூக்கிக் கொண்டு என்னை பார்க்க வரவேண்டாம் என விஜய் பலமுறை சொல்லியும் பல பெண்கள் அதை கேட்பதில்லை. அதேபோல் இளைஞர்கள் வழக்கம் போல விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து பைக்கில் வந்ததோடு சாலை விதிகளை கடைபிடிக்காமல் அவர்கள் வாகனங்களை ஓட்டி வந்ததால் பெரும் அவதி ஏற்பட்டதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன.